எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். 2 மூலக்கூறுகள் சேர்ந்து இன்னொரு புதுசா ஒரு மூலக்கூறு 1 அல்லது 2 மூலக்கூறுகள் உருவாகும். அப்படி சேர்ந்து வினைபுரியும்போது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் எக்ஸிட் எக்ஸோ அந்த வார்த்தை வந்து எக்ஸிட்டுங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது. எதை எக்ஸிட் பண்ணுது அப்படின்னா, லிபரேட் பண்ணுது. எதை அப்படின்னா ஹீட்டை, தெர்மிக் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை ரியாக்ஷன் நடக்கும்போது 2 மூலக்கூறுகள் மாலிகுல் சேர்ந்து ரியாக்ட் நடக்கும்போது ஹீட் எனர்ஜியை அது வெளியே விட்டுச்சு அப்படின்னா, ஹீட் எனர்ஜி நம்ம கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டிலலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சிலிண்டர்லாம் வாங்குகிறோம் இல்லையா? அப்படி கேஸ் சிலிண்டர் நம்ம வாங்குறதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ப்ரொப்பேனும் பியூட்டேனும் கலந்து இருக்கும் நமக்கு சிலிண்டருக்குள்ளே. அதை நம்ம வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அது எரியும் போது எரிகிறது அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ப்ரொப்பேன், பியூட்டேன் அதே மாதிரி தான் மீத்தேனும் அது கூட சேர்ந்தது தான். கார்போஹைட்ரேட் தான் அதுவும். ஸோ அது வந்து ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும். அது சேர்ந்து நம்ம ஆக்சிஜன், காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும் போது அதுக்கு நமக்கு கொடுக்குறது என்னென்ன அப்படின்னு பார்த்தா CO2வும் H2Oவும் கிடைக்கும். H2O வந்து தண்ணி தானே அப்படின்னு பார்த்தா அது வந்து ஸ்டீம் மாலிகுல வந்து ஆவியாயின நிலமையில் இருக்கிறனால நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தா, ப்ராடக்ட்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஸ்டீமு, அப்புறம் மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஹீட்டு கிடைக்குது. நம்ம அதனால தானே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த 890 கிலோ ஜூல் நமக்கு வந்து அவ்வளவு எனர்ஜி, ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஒரு மூலக்கூறு வந்து மீத்தேனை எடுத்து நம்ம எரித்தோம் அப்படின்னா இவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம வந்து இதை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றி.